சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். கண்ணதாசன் பாடல் வரிகள் புரியாமல் தவித்த இயக்குனருக்கு கவிஞர் அருமையான விளக்கம் கொடுத்த பாடல் எது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது தொடர்பாக விளரி யூடியூப் சேனலில் ஆலங்குடி வெள்ளச்சாமி தெரிவிப்பதாவது: இயக்குனர் கே. சங்கர் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வெளிவந்த படம் பாதகாணிக்கை. இந்த படத்தில் ஜெமினி கணேசன், சாவித்ரி, எம்.ஆர். ராதா உள்ளிட்டோர் நடித்திருந்தனர். இந்த படத்தில் அனைத்து பாடல்களையும் கண்ணதாசன் எழுதியிருப்பார். இந்த நிலையில் ஒரு பாடலுக்கான சூழ்நிலையை கவிஞரிடம் இயக்குனர் கூறுகிறார். அதாவது, ஜெமினி கணேசனும் சாவித்ரியும் காதலிக்கிறார்கள். ஆனால் வீட்டின் கட்டாயத்தில் ஜெமினி கணேசன் விஜயகுமாரியை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார். அந்த சூழலில் சாவித்ரி பாடலாக சுச்சுவேஷன் கூறப்பட்டது. உடனே கண்ணதாசன் எட்டடுக்கு மாளிகையில் என்ற பாடலை எழுதி கொடுத்தார். இயக்குனருக்கு சந்தோஷம். ஆனால் ஒரு பக்கம் சந்தேகம். இருந்தாலும் எதுவும் கேட்காமல் ஏற்றுக்கொள்கிறார். பாடகி சுசீலா குரலில் பாடல் வெளியாகி செம ஹிட் அடித்தது. பின்னர் படத்தின் வெள்ளி விழாவின் போது இயக்குனர் சங்கர் கண்ணதாசனிடம் எட்டடுக்கு மாளிகை குறித்த சந்தேகத்தை கேட்கிறார். அதாவது, ஜெமினி கணேசன் கதைப்படி சற்று வசதியானவர் என்றாலும் எட்டடுக்கு மாளிகை என்பது பொருத்தமில்லாமல் இருக்கிறது என்கிறார். இதற்கு பஞ்சு அருணாச்சலத்தை பதில் சொல்கிறார் கண்ணதாசன். அவரோ பாடல் ஹிட் ஆயிருச்சு, இனி என்ன என்கிறார். உடனே சங்கர் கண்ணதாசன் பக்கம் திரும்ப, அவர் எட்டடுக்கு மாளிகையில் என்றால் தலையில் வைத்து கொண்டாடியது என கூறுகிறார். இயக்குனர் புரியாமல் மீண்டும் பார்க்க, ஒரு மனிதன் தன் கைகளின் 8 ஜான் அளவுக்கு இருப்பான். காலிலிருந்து கணக்கிட்டால் தலை 8 ஜான் அளவில் வரும். அதனால்தான் அப்படி எழுதினேன் என்கிறார். அப்போதுதான் இயக்குனருக்கு தெளிவு கிடைத்தது. இந்த தத்துவத்தை விளக்கும் முருகன் பாடல் ஒன்றும் உள்ளது. வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து தத்துவங்களையும் தனது பாடல் வரிகள் மூலம் சொல்லிக் கொடுத்த பெருமைக்கு சொந்தக்காரர்தான் நம் கவியரசர் கண்ணதாசன். அவருடைய பாடல்கள் காலங்கள் கடந்தாலும் நம் மனதில் நீங்காத இடத்தை பிடித்து கொண்டிருக்கும். அவர் இன்று இல்லை, ஆனால் அவர் பாடல்கள் என்றும் அவருக்கு பெருமையை தேடித்தந்து கொண்டே தான் இருக்கும். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்கள். மேலும் நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவு தான் எங்களின் பெரிய பலம். இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை தெரிந்து கொண்டு மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.